பிரியமானவர்களே, நாம் அத்தனை பேரும் இந்த வகுப்பிலே கூடியிருக்கிறோம். எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவர் எழுதி கொடுத்த வேதாகமத்தை கையில் வைத்துக் கொண்டும் அவளோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் அடிக்கடி பார்க்கிற ஒரு விஷயம், நான் பாரம்பரிய சபையில் இருந்தேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூடிய கூட்டத்திற்குள்ளே பயணித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று இங்கு இந்த இடத்துல நான் இருப்பதற்கு காரணம் என் தேவனுடைய சுத்த கிருபை. நான் அவரை தேட ஆரம்பித்தேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன் அவர் வருகையில் வரை. நான் தேடியது அத்தனையும் எனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது. அப்படி என்றால் நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னை கர்த்தர் பார்க்கிற விதம் எப்படி என்கிற விஷயத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வீட்டு சபை என்கிற இன்னொரு பெயர் பலகைக்குள் நான் சிக்கிக் கொள்ளாமல், நான் கிறிஸ்துவுக்கு சுயாதீனன் என்கிற உண்மை நிலையை புரிந்து வைத்திருக்கக்கூடிய இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். மற்றவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் வீட்டு சபையிலே கூறுகிறோம், வீட்டு சபையில் இருக்கிறோம் என்கிற ஒரு பெயர் பலகையை தூக்கி வைத்துவிட்டு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சுயாதீனன் என்கிற அன்பு கலந்த அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, வாசிக்கிற சகோதரிகளை தாண்டி மற்ற அத்தனை பேரும் கையில் வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கப்படும் பொழுது காதுகளில் கேட்பதை தாண்டி நீங்களும் அந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்கும் பொழுது சேர்ந்து நீங்களும் அதை கவனித்துக் கொண்டு வருவீர்கள் என்றால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வாசிப்பவர்கள் தானே என்று நாம் விட்டுவிடாமல், நாமளும் வாசிக்கக்கூடிய வசனத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவோம் என்றால் வசனம் நம்மளோடு பேச ஆரம்பிக்கும். சரி, நான் கிறிஸ்துவுக்குள் சுயாதீனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், விடுதலை பெற்ற மனிதனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், என்னை கர்த்தர் பார்க்கிற பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் மூலமாக ஆவியானவர் பதிவு செய்வதை பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டானது சுயாதீனம். இந்த சுயாதீனம் என்கிற வார்த்தைக்கு பொருள் புரியவில்லை என்றால், நீங்கள் ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், அங்கு விடுதலை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் விடுதலை பெற்றவர்கள் என்று பொருள். ஆக நீங்கள் விடுதலையை பெற்றவர்கள், சுயாதீனத்தை பெற்றவர்கள் என்றால் ஏதோ ஒன்றிலே கட்டப்பட்டிருந்தவர்கள் என்றுதான் அர்த்தம். இங்கே அவன் எதை கூறுகிறான்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும் பொருட்டாக. இப்போ நான் எதில் அடிமையாக்கப்பட்டிருந்தேன்? இந்த வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறது. ஆக இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு எனக்கு யார் உதவி செய்தது? எபேசுக்கு எழுதும்போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்பதை ஒரு விசை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று அவன் எபேசுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் சொல்லிவிட்டு அவன் கடைசியாக 2 விஷயத்தை புகுத்துகிறான். எப்படியாம்? நீங்கள் தேவனற்றவர்களும் ஒன்று, இரண்டொன்று நம்பிக்கை இல்லாதவர்களும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நாம் எதை நினைத்துக் கொள்ள வேண்டுமாம்? இந்த பூமியிலே நாம் மனிதனாக பிறந்தோம், வாழ்ந்தோம், உண்டோம், இறந்தோம் என்பது இல்லாமல் நமக்கு இன்னொரு விஷயம் அவன் சொல்லிக் கொடுக்கிறான். உங்களுக்கெல்லாம் தேவனே இல்லை. தேவனே இல்லை என்றால் உங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை என்று அவன் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறான். ஆனால் அப்படி இருந்த நம்மைதான் அவருடைய இரத்தம் ஒன்று சேர்க்கிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் புத்தகத்துக்கு பார்ப்பீர்கள் என்றால் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பதிவு செய்திருப்பான். ஆக இப்படி நமக்கு தேவனும் இல்லை, நம்பிக்கையும் இல்லாத இந்த நேரத்தில் நம்மை அடிமையாக்கி கொண்டிருந்த ஒரு பிரமாணம் இருக்குமானால்
அந்த பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவது, அந்த பிரமாணத்திலிருந்து நம்மை பரிபூர்ணமாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிற காரணம். ஆக கிறிஸ்து இயேசுவின் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை கிடைத்தது. இல்லை என்றால் நீங்களும் நானும் மண்ணையும் கல்லையும் பார்க்கிற காற்றையும் கடலையும் தான் வணங்கிக் கொண்டிருப்போம். ஆக ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லிக் கொடுப்பது போல, இல்லை எபிரேயருக்கு எழுதும்போது பவுல் சொல்லிக் கொடுப்பது போல, இன்னும் நீங்கள் எதைத்தான் வணங்கிக் கொண்டிருப்பீர்கள்? சிருஷ்டியையா, சிருஷ்டிக்கப்பட்ட பொருளையா? அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது கிறிஸ்து மூலமாக. இன்னும் தெளிவாக அப்போஸ்தலர் புத்தகம் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பதிவு செய்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், அடிமைத்தனத்தின் நுகம் என்ற கவனிங்கள். அந்த சுமை, நுகம் என்றால் சுமை என்று பொருள். இப்போ இங்கு அவன் எதை குறிப்பிடுகிறான்? அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின, எதை உண்டாக்கினார்? மேலே கலாத்தியர் 2:4 வாசித்தோம் அல்லவா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டானது சுயாதீனம், விடுதலை உண்டானது. ஆக நீங்கள் மீண்டுமாக இந்த அடிமைத்தனத்திற்குள் போகாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலேயே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். எப்படியாம் அடிமைத்தனத்தின் நுகம் என்று வேதம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்தச்சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். ஆமென். இப்பொழுது சபையார் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை புறப்பட்டு போய் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது சத்தியத்தை கேட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இப்போ கிறிஸ்துவத்தில் வர ஆரம்பிக்கும் பொழுது, இங்கு ஏற்கனவே எருசலேம் நகரத்திலே 2 விதமான பெரிய குழு இருந்தது. ஒரு குரூப் இருக்கிறது. ஒன்று பரிசேய கூட்டம், இன்னொன்று சதுசேய கூட்டம். இந்த சதுசேய கூட்டத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த, இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வரக்கூடிய இந்த விசுவாசிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுக்குள்ளே இன்னும் பழைமை மாறவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டுத்தான் அவர்கள் இந்த சகோதரர்களை பார்த்து பேசுகிறார்கள். என்னவாம்? விருத்தியசேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் அல்லவா என்று அவர்களுக்குள் பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்கிற ஒரு கருத்து, நியாயப்பிரமாணம் வேண்டும் என்கிற பரிசேய சதுசேய சமயத்திலிருந்து வந்த சீஷர்களிடத்தில் இருக்கக்கூடிய கருத்து. இங்கே என்னவாகிறது? நியாயப்பிரமாணத்தை குறித்து எப்பொழுது பேசினாலும் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அங்கே தர்க்கம் உண்டாகும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. விஷயத்திற்கு வருவோம். ஆக இந்த அடிமைத்தனத்தின் நுகம் என்பதை வேதம் காட்டிக் கொடுப்பது எதுவென்றால், பிரியமானவர்களே, நன்றாக அதே அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால், அதே அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஆமென். நன்றாக கவனிங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் தர்க்கம் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை குறித்தும் சுயாதீன பிரமாணத்தை குறித்தும் இங்கே பிரச்சனை எழும்புகிறது. எழும்பும் பொழுது பரிசேய சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதை பேசுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் பேதுரு எழுந்து பேச ஆரம்பிக்கிறான். இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிற விஷயத்தை கவனிங்கள். நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடி, அவன் நுகத்தடி என்கிற சொல்லுகிற விஷயம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எப்படி மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நீங்கள் போகிறீர்களா என்கிற விஷயத்தை தான் இங்கு தெளிவுபடுத்துகிறான். இது 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5ஆம் வசனத்திலே சொன்னது போல மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொன்னதை இவன் எதிர்க்கிறான். இல்லை, எப்படி? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பது சரியா என்று கேட்கிறார். ஏனென்றால் எப்படி ரட்சிக்கப்பட போகிறோமா?
பிரியமானவர்களே, அதே அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். 11ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம் சகோதரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். ஆமென். ஆமென். நன்றாக கவனிங்கள், இதை விளக்கி விடுகிறேன். நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்திற்கு படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நீங்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. சதுசேய சமயத்தை சார்ந்தவர்களும் இல்ல பரிசேய சமயத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய அநேகர் அன்று இயேசுவோட வசனத்தை பேதுரு போன்ற சீஷர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். வந்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம். இங்கே கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவர்கள் எப்படி வகுக்கிறார்கள் என்று அறியாத பொழுது மோசையின் பிரமாணத்தை மற்ற சீஷர்களும் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அப்படி வாதம் வரும் பொழுது அங்கே தர்க்கம் அதிகமாகிறது. அப்படி தர்க்கம் அதிகமாகும் பொழுது பேதுரு எழுந்து பேசுகிறான். என்ன பேசிக் கொடுக்கிறான்? நன்றாக கவனிங்கள் ஐயா, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வரக்கூடிய சீஷர்களுடைய கழுத்தில் ஏன் சுமத்த வேண்டும்? அப்படி நீங்கள் சுமத்துவீர்கள் என்றால் அது தேவனை சோதிக்கிற காரியமாக அல்லவா இருக்கும் சொல்லிவிட்டு இப்பொழுது அவன் அதற்கு முடிவும் சொல்லுகிறான். எப்படி? 9ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி கர்த்தர் செய்திருக்கிறார். இங்கே எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்திலிருந்து 20 முடிய வாசிப்பீர்கள் என்றால் அவர் சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று இருக்கிறது. இல்லை, கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 10ஆம் வசனம் 13ஆம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேறென்றால் உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். எப்படி? நன்றாக கவனிங்கள். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற அத்தனையும் சாபத்துக்குட்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறது. ஆக இந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒன்றும் இல்லை, அதை ஏன் சீஷர்கள் களத்தில் நீங்கள் சுமத்துகிறீர்கள்? நன்றாக கவனிங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ, விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. ஆக இங்கே விசுவாசம்தான் முக்கியமே தவிர இங்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுகிற 613 கட்டளைகளை பின்பற்றுவதனால் வரக்கூடியது அல்ல. ஆக மீண்டுமாக அந்த அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணத்திற்குள் நீங்கள் செல்ல வேண்டாம் என்றுதான் அவன் தெள்ளத் தெளிவாக அங்கு சொல்லுகிறான். ஆக நாம் சுயாதீனத்திற்கு கிறிஸ்து மூலமாக அழைக்கப்பட்டிருக்கும் என்றால் நமக்குள் இன்னும் அடிமைப்படுத்தக்கூடிய நியாயப்பிரமாண கிரியைகள் இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அவன் சொல்லுகிறான், நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்பது இப்பொழுது 100% முடிவாகிவிட்டது. அப்படி என்றால் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், கவனிங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடுதலையை நீங்கள் எப்படி அனுசரிக்க கூடாது, மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக எப்படி அனுசரிக்க வேண்டுமாம்? அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் நன்றாக கவனிங்கள், கொலோசியருக்கு எழுதும் போது இதே பவுல் ஒன்றை பதிவு செய்கிறான். எப்படியாம்? கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே எப்படி பதிவு செய்கிறான்? ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும், உங்கள் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அன்பினால் தான் இருக்க வேண்டும். அது மாம்சம் சார்ந்தாக இருக்குமானால் நிச்சயமாக ஒரு நாள் அது குறை சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். நீங்கள் அன்பினால் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். எப்படி? நான் அன்பு செய்தது போல் அன்பு செய்யுங்கள் என்றுதான் யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்கிறார். ஆக அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும் பொழுது அங்கு பிரச்சனை இருப்பது இல்லை. அதைத்தான் கொலோசியருக்கு சொல்லுகிறான். 8ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
எப்படி? ஆவிக்குள்ளான அன்பை கேட்ட பொழுதுதான் மாம்ச அன்பு என்றால் ஒரு கூட்டம் பிரிய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாம்ச அன்பை எப்பொழுது சபையிலே வெளிக்காட்டுகிறீர்களோ அங்கு நிச்சயமாக தனித்தனி கூட்டம் பிரிய ஆரம்பிக்கும். இங்கே கூட்டம் சேருவதும் பிரச்சனை, இங்கே கூட்டத்தை தனித்தனியாக பிரித்துக் கொள்வதும் பிரச்சனை. நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே இது போன்ற ஒரு பிரச்சனையில் சிக்கித்தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நீங்கள் என்னவாக உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்ட பிறகு நீங்கள் சேர்ந்தது கிறிஸ்துவின் அன்பினாலே அன்றி நீங்கள் மாம்சத்தில் சேரவில்லை. நீங்கள் பார்க்கிற எல்லா காரியத்தையும் மாம்ச கண்களோடு பார்ப்பீர்கள் என்றால், மாம்ச சிந்தையோடு பார்ப்பீர்கள் என்றால், அங்கு சுய என்கிற ஒன்று முளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். சுய நீதி ஒன்று கூடவே விடுதலை பெற்று வரும். சுயம் வர ஆரம்பிக்கும் என்றால் தனித்தனி கூட்டமாக இங்கே சகோதரர்கள் சேர்ந்து கொள்வார்கள், சகோதரிகள் சேர்ந்து கொள்வார்கள். ஆக மீண்டுமாக நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளே செல்ல வேண்டிய நிலை வந்துவிடும். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், ஐயா, இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக கடைபிடிக்காமல் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர், இந்த அன்பு என்பது தேவன் எதை கொடுத்தாரோ, எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லும் போது எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அது என்ன ஐயா கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது? கர்த்தர் எதையெல்லாம் அவருடைய சட்ட புத்தகத்தில் சொல்லி வைத்திருக்கிறாரோ அப்படிதான் கீழ்ப்படிய வேண்டும். இல்லை, கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் மனைவிகளுக்கு சொல்லும் பொழுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு அது கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்கள். ஆக நீங்கள் அனுசரிக்கக்கூடிய அன்பும் நீங்கள் அனுசரிக்கக்கூடிய கட்டளைகளும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கிறதா என்றால் இந்த சுயாதீனம் விடுதலை என்பது அப்படிப்பட்டது. யாக்கோப்பு என்ன சொல்கிறான் என்பதை கவனிப்போம். வாசிக்கலாம். யாக்கோப்பு புத்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஆமென். ஆமேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னும் சில வசனங்களை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். எப்படியாம் சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம். நன்றாக கவனிங்கள். நியாய பிரமாணம் பூர்ணம் அல்ல. நீங்கள் எபிரேயருக்கு எழுதும் போது 7ஆம் அதிகாரமோ இல்லை 8ஆம் அதிகாரமோ வாசித்து பாருங்கள். அந்த கட்டளை, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளது, அது பிரயோஜனம் இல்லை என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கும். ஆக நியாயப்பிரமாணம் பிரயோஜனம் இல்லை என்றால் பிரயோஜனம் உள்ளது எது, பூர்ணமானது எது என்றால் சுயாதீன பிரமாணமாகி இந்த பூர்ண பிரமாணம். அந்த அன்பினாலே ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், நன்றாக கவனியுங்கள், ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும். இந்த உற்று பார்த்தல் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆமேன். ஆமேன். இந்த யாக்கோப்பு சொல்லுது போல 1ஆம் அதிகாரம் 25 சொல்லுது போல சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்தவர்கள் தான் இந்த பிரய பட்டணத்து மக்கள். அங்கே பவுல் பேசுகிற விதத்தை அவர்கள் கேள்விப்பட்டு என்னவாம், அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் முதலில் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி? அது பூர்ண பிரமாணமாக இருக்கிறது. அவன் சொன்னது நியாய பிரமாணத்தை அல்ல. ஏன்னா கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுப்பான், நான் நியாய பிரமாணத்தை சொல்லுகிறவனாக இருந்தால் ஏன் என் மீது கல்லடிக்கிறீர்கள் என்று அவன் கேட்கிறான். ஆக அவன் சொல்லிக் கொடுத்தது இந்த பூர்ண பிரமாணமாக இருக்கக்கூடிய சுயாதீன பிரமாணத்தை சொல்லிக் கொடுத்தபடியால் தான் இங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அந்த பட்டணத்தார் சொல்லுகிறார்கள், அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையை வசனத்தை முதலில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்கிறார்கள், ஆராய்ந்து பார்க்கிறார்கள், அதை உற்று பார்க்கிறார்கள். அடுத்து நடப்பது என்ன, அவர்கள் உற்று பார்த்தபடியினால் தெசலோனிக்கேயர்கள் இருக்கவரை காட்டிலும் ஐயா மிக நற்குணசாலிகளாக இருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் உற்று பார்க்கிறார்கள். எப்படி? யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 39 கர்த்தர் பேசுகிறார் அல்லவா, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றனால் தான் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் அல்லவா என்று அவர் கேட்கிறார். இன்னொன்று, ஏசாயா புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16 சொல்வது போல, என் வசனம் ஜோடி இல்லாமல் இருக்காது,
அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்கள் தேடி வாசியுங்கள் என்று சொல்கிறார் அல்லவா? ஆக இந்த மக்கள் அதை உற்று பார்த்து, இந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்க்கும் பொழுது நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள்? அதில் நிலைக்கக்கூடிய நபராக மாறுகிறீர்கள். கேட்கிறதை மறக்கிறவர்களாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவர்களாக இருந்து தன் செய்கையில் பலனை அடைகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அது அந்த செய்கைதான் 2 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லுது போல, அவர்கள் ஆவியின் கனியிலே நிலைத்து இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் பூர்ணம் அடையக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சுயாதீன பிரமாணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அசுத்தத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாவமான வாழ்க்கையிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா அசுத்தத்தையும் விட்டுவிட்டுத்தான் உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் கண்களில் இப்பொழுது எதை பார்த்தாலும் நீங்கள் பகுத்தறியக்கூடிய வரங்களை பெற்றிருக்கிறபடியால், கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் தமது ஆவியை கொடுத்திருக்கிறபடியால், எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியால், நீங்கள் சுயாதீன பிரமாணத்தையும் சரி பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறபடியால் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். யாக்கோப்பு 2 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆமேன். ஆமேன். ஆக நாம் தீர்ப்படைய போகிறது இந்த நியாய பிரமாணத்தினால் அல்ல, சுயாதீன பிரமாணத்தினால். அப்ப சுயாதீன பிரமாணத்தினால் தீர்ப்படைய போகிற நாம் அதற்கு ஏற்றபடிதான் பேச வேண்டும், அதற்கேற்றபடிதான் செய்ய வேண்டும். ஏற்கனவே 1 அதிகாரம் 25 யாக்கோப்பு சொல்லுவது போல, தன் செய்கையில் பாக்கியவனாய் இருக்கிறவன் யார்? கேட்கிறதை மறக்கிறவனாய் இல்லாமல் அதன்படி கிரியை செய்கிறவன் தான். இப்போ அந்த கிரியை எதுவாக இருக்கிறது? ஆவியின் கனியாக இருக்கிறது என்றுதான் 2 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 11 சொல்லிக் கொடுக்கிறது. அதற்கு ஒத்திசையாக கலாத்தியர் புத்தகம் 5 அதிகாரம் 22 23 வரை வாசிப்பீர்கள் என்றால் ஆவியின் கனி என்னது என்று உங்களுக்கு தெரியும். ஆக அந்த செய்கைக்கு அடுத்தபடியாக ஒன்று இருக்கிறது. எப்படி? யாக்கோப்பு சொல்கிறான், அதன்படி நியாய தீர்ப்பு பரப்போர் நீங்கள் அதற்கேற்றபடி முதலில் பேச வேண்டும், கிரியை அதற்கேற்றபடி செய்ய வேண்டும். இப்பொழுது அவன் பேச சொல்கிற விஷயம் எப்படியாக இருக்கிறது? ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி பழகுங்கள். ஆனால் நீங்கள் மாற்றி பேசுவீர்கள் என்றால் என்ன நடக்கிறது? வாசித்து பார்க்கலாமே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. என்ன சொல்லுகிறது? நன்றாக நீங்கள் இதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மிகப்பெரிய உண்மை இதில் இருக்கிறது, கவனிக்கலாம். ஜீவனை விரும்பி, நாம் எல்லோரும் நித்திய ஜீவனை விரும்புகிறோம். தேவனுடைய வருகையை நாம் விரும்பிதான் ஏற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதும் போது 9 அதிகாரத்தை கடைசியிலே வாசிப்பீர்கள் என்றால், தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பாவம் இல்லாமல் 2ஆம் விசை தரிசனம் ஆவார். யார் ஐயா தமக்காக காத்து கொண்டிருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். ஒரு கணவன் மனைவி என்ற உறவுக்குள் நீங்கள் வருவீர்கள் என்றால், கணவன் வருகிற வருகையை காத்து கொண்டிருக்கக்கூடிய கண்கள் எந்த அளவிற்கு பூத்து போயிருக்கும். சில நாட்கள், பல நாட்கள் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, ஒரு வேலை நிமித்தமாக கணவன் வெளியூர் சென்ற பிறகு, அவர் இந்த தேதியிலே வருகிறார் என்கிற ஒரு விஷயம் அறிந்த பிறகு, வாசலை திறந்து வைத்துக் கொண்டு மனதிலே 100% சந்தோஷத்தோடு அந்த மனவாட்டி காத்து கொண்டிருப்பாள் அல்லவா? அவளுடைய கண்கள் வேறு எங்கும் எதிர்நோக்காது, அவள் சிந்தை வேறு எங்கும் இருக்காது. 100% யாரை எதிர்பார்த்திருக்கிறோம்? மனவாளனாகிய அந்த கணவனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் அல்லவா? அதைத்தான் வசனம் சொல்கிறது, தனக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்காக. இங்கே வசனம் சொல்கிறது, ஜீவனை விரும்பி அந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை. முதலில் நீங்கள் விளக்க வேண்டியது தவறான விஷயங்களை, பேசக்கூடாத விஷயங்களை, பொல்லாப்புக்கு நாவை. அடுத்தது கவடத்துக்கு தன் உதடுகளை. இரண்டும் ஒத்த விசைதான், ஒரே பொருள் தரக்கூடிய விசைதான். இதை விளக்கி காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்பது அடுத்த வசனம். ஆக சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி பொல்லாப்புக்கு நாவை விளக்கி, தேவையில்லாத உலக காரியங்களை சிக்கிக் கொண்டு உலக சம்பந்தமான விஷயத்தில் இருப்பீர்கள் என்றால், நன்றாக கவனியுங்கள் ஒரு விஷயம் பிரியமானவர்களே. இங்கே கிட்டத்தட்ட நாம் 100 நபர்களுக்கு கிட்ட குறையாமல் இருக்கிறோம். இங்கே மாம்ச சிந்தை எங்கு இருக்கிறதோ அங்கே வருகையை குறித்ததான சிந்தை இருக்காது.
இரண்டாம் வருகையை குறித்ததான சிந்தை இருக்குமானால் இந்த உலகத்தை குறித்த சிந்தை உங்களுக்கு 100% இருக்காது. ஏனென்றால் தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உலகம் என்ற சிந்தை 100% இருக்கவே இருக்காது என்பதுதான் வேதவசனம். அதற்காகத்தான் எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் மிக தெளிவாக சொல்கிறது, தமக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் என்று வசனத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது தமிழ். ஆக இந்த நல்ல நாட்களை காண வேண்டும், இந்த ஜீவனை விரும்ப, நித்திய ஜீவனை விரும்ப வேண்டும், அதை விரும்பி அந்த நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு எப்படி உலகம் சார்ந்த சிந்தை இருக்கும்? உலகம் சார்ந்த சிந்தை ஒருபோதும் இருக்காது. அது இருக்குமானால் அவர் இன்னும் வருகையை குறித்து விசுவாசம் இல்லதாக இருப்பார்கள். வருகை குறித்ததான விசுவாசம் இல்லை என்றால் தான் உலகம் சார்ந்த கருத்து வெளிப்படும். ஆக உங்கள் விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால் தீர்ப்படைய போவது அல்ல, நீங்கள் சுயாதீன பிரமாணத்தினால் தீர்ப்படைய போகிறீர்கள். வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ஆமென். ஆமேன். மிக நல்ல வசனம் இது. நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் என்று அற்புதமாக சொல்லுகிறது. கவனிங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டான சுயாதீனத்தை பெற்றுவிட்டீர்கள். ஆக இயேசு மூலமாக சுயாதீனத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் உலகம் சார்ந்த காரியம், இன்னும் அசுத்தம், இன்னும் கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற இந்த துர்க்குணம் இருக்குமேயானால் அது எப்படி சரி செய்யப்பட வேண்டும்? மனம் திரும்புதல் என்ற ஒற்றை வார்த்தை தான். ஆக இந்த துர்க்குணம் என்கிற விஷயத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், நீங்கள் துர்க்குணத்திற்கு மூடலாக சில காரியங்களை கொண்டிருப்பீர்கள் என்றால், இதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு வரலாம். வாசிக்கலாம் சகோதரிகளே. எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 4 முதல் 6 முடிய வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமேன். எவ்வளவு வழியோடு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எப்படி சொல்லுகிறான்? சுயாதீனம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தும் ஐயா, அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்ட நீங்கள், இந்த உலகத்தின் அசுத்தங்களை சீ என்று ஒதுக்கிவிட்ட நீங்கள், குப்பையும் மண்ணுமாக இருக்கிறது, இவை எனக்கு அசுத்தம் என்று ஒதுக்கிவிட்ட நீங்கள் இப்பொழுது எப்படியாம் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரை உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, எப்படி சிலுவையை அறைகிறது என்ற வார்த்தை தாண்டி ஒரு தமிழிலே மிகப்பெரிய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவமானப்படுத்துகிறபடியால். நீங்கள் சுயாதீனத்திற்குள் வந்து விட்டீர்கள் பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டு சபைக்குள் வந்து விட்டீர்கள், எல்லாவற்றையும் உதறிவிட்டுத்தான் பாரம்பரிய சபையை விட்டு விட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லக்கூடிய பொய்யான அந்த அசுத்தத்தை விட்டுவிட்டீர்கள், பெந்தகோஸ்து சபைகளை விட்டுவிட்டீர்கள், காசு பணம் கார் பங்களா என்று சொல்லக்கூடிய ஏன் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பெற்றவர்கள் தாய் தகப்பன்மார்கள் உறவுகள் எல்லாவற்றையும் விட்டு வந்துவிட்ட நீங்கள் அதை ருசி பார்த்து விட்டு கர்த்தரை ருசி பார்த்து விட்டு ஐயா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டுமாக மாம்ச வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால், மீண்டுமாக மாம்ச உலகத்திற்குள் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், நீங்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவை அறைவது மாத்திரமல்ல, சிலுவையிலே அவரை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று வசனம் சொல்லுவதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஏனென்றால் அந்த வார்த்தை இப்படி முடிகிறது, அவர்களை மனம் திருப்புவது கூடாத காரியம், புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்கிறது. அதிலே சேற்றிலே விழுந்து விட்டால் முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுதலாக இருக்கும் என்று வேதம் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறது. ஆக சுயாதீனம் உள்ளவனாக இருந்தும் கூட என் சுயாதீனத்தை நான் துர்க்குணத்திற்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? அது என்ன குணம்? துர்க்குணம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முதல் சங்கீதம் முதல் வார்த்தையை சொல்லுகிறான், அவன் துன்மார்க்கத்திற்கு. நன்றாக கவனிங்கள், என்ன மார்க்கம்? துன்மார்க்கம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக துன்மார்க்கம் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் வெளியில் சென்று ஆங்கில பதிப்பிலே பார்ப்பீர்கள் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்களாக காட்டிக் கொடுக்கிறார். ஆக நான் இந்த துர்க்குணத்தை நான் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? எனக்குள் அந்த குணம் எப்படி உள்ளே வரும்?
மாம்ச சிந்தை ஒருபோதும் வந்துவிடவே கூடாதுதான் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மாம்ச சிந்தையில் இருந்துதான் உங்களை கர்த்தர் தன் இரத்தத்தினாலே சுயாதீனமுள்ளவனாக உங்களை விடுதலை பெற்ற நபராக கொண்டு வந்திருக்கிறார். நான் மீண்டுமாக போய் அதே மாம்ச வாழ்க்கையிலே சிக்கிக் கொள்கிறேன் என்றால், சிக்கிக்கொண்டு அதற்கு ஒரு காரண காரியத்தை நான் கற்பிக்கிறேன் என்றால், அது சுயம்தானே தவிர, சுய நீதிதான் தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? பிரியமானவர்களே, வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. ஆமென். நாம் ஏற்கனவே சொன்ன விளக்கம் தான். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும், ஐயா நான் ஏற்கனவே பாருங்கள் 1 பேதுரு 2:16 சொல்வது போல, நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று அங்கு சொல்கிறது. ஆனால் 2:19 சொல்கிறது, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும். ஐயா, சுயாதீனம் உள்ள நீ கேட்டுக்கு போற ஒருவனுடைய வார்த்தையை எப்படி கேட்டு, நன்றாக கவனிங்கள், கேட்டுக்கு என்றால் மரணத்திற்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒரு இடத்திலே போய் நீங்கள் ஆலோசனை கேட்பது சரியாக இருக்குமா? அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள், அவனிடத்திலே போய் கேட்பீர்கள் என்றால், அவன் தான் ஏற்கனவே நரகத்திற்கு நியமிக்கப்பட்டவன், அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகும்? யோசித்து பாருங்கள். ஆனால் அவன் பேசுகிற வார்த்தை என்னவாக இருக்கும்? சுயாதீனத்தை குறித்தே பேசுவான், அன்பை குறித்து பேசுவது போன்றேதான் இருக்கும். அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் அன்பு போன்றுதான் இருக்கும். கிறிஸ்து பேசுகிற வார்த்தையாக இருக்கும். அவருடைய செய்கைகள் அத்தனை அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை என்ன சொல்கிறது? அவன் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். எங்கே? பாவத்தினாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். நீங்கள் ஜெயிக்கப்பட்டது அடிமை தினத்திலிருந்து சுயாதீனமாக வந்துவிட்டீர்கள். நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்துவிட்டீர்கள். உலகத்தின் அசுத்தத்திலிருந்து வந்துவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டுமாக அதில் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம். வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. ஆமென். அடிமை ஆனவனானாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும், இங்கே இவன் 2 பேரையும் சேர்த்துக் கொள்கிறான். நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சுயாதீன பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இயேசு ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பிரஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். பல இடங்களிலே இந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தியிருக்கிறான் பவுல். ரோமருக்கு எழுதும் போதும் சரி, இல்லை இங்கே எபேசுக்கு எழுதும் போதும் சரி, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வசனம் ஒன்றை பதிவு செய்து வைத்திருப்பான். எப்படி? அவனவன் கிரியைக்கேற்ற பலன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கும். இதே கர்த்தர் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பேசியிருப்பார். அவனவன் கிரியைக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லிக் கொடுத்திருப்பார். ஆக இங்கே அடிமையாக இருந்தாலும் சரி, சுயாதீனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் நன்மையின்படியே கர்த்தரிடத்திலே நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஏனென்றால் இங்கு ஒரு கூட்டம் என்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தவில்லை. ஒரு குரூப் என்கிற கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்கிற ஒரு இயக்கத்தை இங்கே பயன்படுத்தவில்லை. அவன் பயன்படுத்துவது அவன் என்கிற ஒற்றை வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆக ஒவ்வொருவரும் நாம் அவருக்கு கணக்கு கொடுத்தான் ஆக வேண்டும். வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமேன். ஆக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் பாகுபாடு என்ன? அவன் கேட்பது அதுதான். அதனால்தான் இவர் விளக்கமாக சொல்கிறான். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் இல்லாதவன் என்று இல்லை, பிரஜாதி என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமையும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஐயா, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள். ஆக கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பிறகு நான் படித்தவன், படிக்காதவன், நிறைய தெரிந்தவன், அறிவு உள்ளவன், மேன்மையானவன், பணம் இருக்கிறது, பணம் இல்லை, முதலாளி, ஏழை, பணக்காரன், வேலை பார்ப்பவன், வேலை இல்லாதவன் என்கிற எந்த பாகுபாடும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டீர்கள் என்றால் இங்கே எல்லோரும் ஒன்றுதான் என்கிற ஒரே மனநிலையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த ஒரு மனநிலை தான் நமக்கு வேண்டும் என்பதை தான் அடுத்த வசனமும் சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். அதே கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென்.
ஆமேன். இங்கு ஒரு வார்த்தை மட்டும் கூட்டிக் கொள்கிறான். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. ஏற்கனவே கொலோசியர் 3:11 சொன்னது போல கலாத்தியருக்கும் சொல்லுகிற அதே விஷயம்தான். கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமையும் சுயாதீனம் என்றும் இல்லை. ஒன்று கூட்டுகிறான். மிக மிக தெளிவாக கலாத்தியருக்கு எழுதும்போது மாத்திரம் அவன் பதிவு செய்த விஷயம். இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும். இன்று யோசித்து பாருங்கள், ஆண் பெண்கள் என்ற விஷயம் மிக மிக மோசமடைந்து கொண்டே சொல்கிறது. கர்த்தர் எதற்காக இந்த ஆண் பெண் என்கிற படைப்பை உண்டு பண்ணினாரோ அதை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்று உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இதை குறித்து வாய்ப்பு இருக்கும் என்றால் அடுத்த முறை நாம் சரியாக பார்க்கலாம். ஆக இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும், நீங்கள் அனைவரும் என்றில்லை, நீங்கள் எல்லாரும் என்றுதான் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். அனைவரும் என்கிற வார்த்தைக்கும் எல்லாம் என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். அப்படித்தான் என்றால், ஆக மத்தேயு புத்தகம் 18:20 கர்த்தர் சொல்வது போல, என் நாட்டிலே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்கள். ஆக நாம் எல்லோரும், இந்த தேசமோ வேறு எந்த தேசமோ எங்கு கூடினாலும் அத்தனை பேரும் அந்த ஒரு விஷயத்திற்குள் வந்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த ஒரு மனதை சார்ந்த நபர்களாக இருக்கிறபடியா. தேவனை எந்த அளவிற்கு நாம் விசுவாசிக்கிறோம், சுயாதீனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அதிலிருந்து விலகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த துர்க்குணமக்குள் இல்லாதபடி அந்த சுயாதீனத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வேதம் இத்தனை வசனங்கள் கொண்டு நம்மோடு ஆண்டவர் பேசினார். அடுத்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சுயாதீனம் பெற்ற நாம் ஒரு மனமாக இருக்கிறோமா? அதை குறித்து 2 வசனங்களை பார்த்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 1:14 வாசிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆமேன். அங்கே இவர்கள் எல்லோரும், இயேசு உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் கடந்து மீண்டும் பரமேறி பயணிக்கிறார் பரலோகத்திற்கு. அப்படி போகும் பொழுது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, எல்லோரையும் பார்த்துவிட்டு அவர் சில காரியங்களை பேசிவிட்டு, நீங்கள் இங்கே போய் தரித்திருங்கள், மீண்டுமாக நான் வருகிறேன், பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லிவிட்டு அவர் பயணிக்கிறார். நன்றாக கவனிங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 15:6 ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு உயிர்த்து வந்த பிறகு 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தரிசனமானார். ஆனால் அப்போஸ்தலர் புத்தகம் 1:14 சொல்கிறது, இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்கே என்ன இருக்கிறது? ஒரு மனம் இருக்கிறது. ஆனால் கொரிந்தியர் புத்தகம் ஒரு முறை அந்த வசனத்தை வாசித்து விட்டு இங்கே உள்ளே வரலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15:6 வாசிக்கலாம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஆமென். கவனிங்கள், இங்கே கர்த்தர் சொல்கிற விஷயத்தை கவனிங்கள். 1 கொரிந்தியர் 15:6 சொல்கிறது, 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு தேவன் தரிசனமானார். இங்கே கூடி வந்தவர்கள் யாரார்? அவருடைய சகோதரரு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தையும் வாசித்துட்டு வரலாம். அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஆமேன். பெந்தெகோஸ்தே நாள் 50வது நாள் வந்த பொழுது, அந்த பண்டிகை வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இங்கே அப்போஸ்தலர் 1:14 சொல்கிறது, எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள். 2:1 சொல்லிக் கொடுக்கிறது, நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, இங்கே இந்த 2 வசனமும் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15:6 சொல்கிறது 500 பேருக்கு மேலாக. ஆனால் ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர்? 120 பேர் என்று வேதம் குறிப்பிடுகிறது. மீதி அத்தனை பேருக்கும் 500ல் 120 பேர் சென்று விட்டால் மீதி இருந்தவர்கள் எங்கு போனார்கள்? அவர்களுக்குள் ஒரு மனம் இல்லை என்பதைதான் காட்டிக் கொடுக்கிறது வேதம். 500 பேருக்கும் அதிகமாக தரிசனமானது. பிறகு கேபாவுக்கு தரிசனமானார். பிறகு அகால பிறவியாகி என்னிடத்திலே தரிசனமான என்று 1 கொரிந்தியர் 15 பவுல் பதிவு செய்கிறான். ஆனால் ஞானஸ்தானம் அங்கே தேவனுடைய ஆவியை பெற்ற பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது எத்தனை நபர்கள் இருந்தார்கள்? அப்போஸ்தலர் புத்தகம் 2 வெறும் 120 பேர் தான் என்று குறிப்பிட்டு எண்ணிக்கையை பதிவு செய்கிறது வேதம்.
ஆக 500 பேற்றிலே 120 பேர் தான் ஒரு மனதோடு இருந்தார்களா என்றால் யோசித்து பாருங்கள். இங்கே ஒரு மனம் வராத அளவிற்கு என்ன காரியங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு 10 நாள் இடைவெளிதான். 40 நாளிலே அவர் மேலே செல்கிறார். 10 நாள் இடைவெளியிலே மீண்டுமாக அவர் பரிசுத்த ஆவியாக வெளிப்படும் பொழுது 500 பேருக்கு அதிகமாக தரிசனமான அவர் ஏன் 120 பேருக்கு மாத்திரமாக தெரியப்பட்டது? அந்த ஆவி பொழியப்பட்டது ஒரு மனம் என்கிற ஒற்றை விஷயம்தான். நாம் இன்று அநேக நபர்களாக இருக்கலாம், ஆனால் நம்மிடத்திலே ஒரு மனம் இருக்கிறதா என்பதை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே வர வேண்டும். இங்கே ஒரு மனதை குலைப்பதுதான் சாத்தானுடைய வேலை என்றால் அதை ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, சாத்தானின் அத்தனை அதிகாரங்களையும் முறியடிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க என்று சொன்ன கர்த்தர் ஒரு மனதை கொண்டு வருவதற்கு ஏன் நாம் இன்னும் தயாராக இல்லை? ஏனென்றால் நாம் சுயாதீனத்தை பெற்றவர்கள், விடுதலை பெற்றக்கூடிய நம்மிடத்திலே எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் இங்கே ஒருமன் என்கிற அந்த ஒற்றை விஷயத்துக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதோ சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டு சுயாதீன சபையில் இருக்கக்கூடிய, வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு பட்டணத்திலே இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் யோசித்து பாருங்கள், அங்கங்க இருக்கக்கூடிய வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் கூடி வரும் பொழுது ஒரு மனதோடு தான் கூடி வருகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். ஏனென்றால் ஒரு மனம் மிக முக்கியம். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. எப்படி சொல்லுகிறது? அவர்கள் ஒருமனப்பட்ட போதுதான், நன்றாக கவனிங்கள், மகிழ்ச்சியும் கபடமில்லாத இருதயமும் தென்பட்டது. நீங்க யோசித்து பாருங்கள், நாம் திரும்ப திரும்ப ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் என்றால் அதை குடும்பம் என்கிற ஒரு விஷயம்தான். கணவன் மனைவிக்குள் மாத்திரம் அன்பு என்கிற ஒற்றை ஒருமனம் இல்லை என்றால் மொத்த குடும்பமும் சிதறி போய்விடும். குடும்பம் சிதறப்பட்டால் சபையில் எப்படி ஐக்கியம் இருக்கும்? அந்த அந்யோன்ய ஐக்கியம் சபையிலும் வராது. நீங்கள் யோசியுங்கள், குடும்பத்தில் எப்பொழுது கணவன் மனைவிக்குள் இந்த நிலைக்குள்ளே நீங்கள் இருங்கள். ஏனென்றால் சுயாதீனத்தை பெற்ற நீங்கள் இதில் நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது, நான் கணவன் மனைவி உறவுக்குள் வருவோம் என்றால் கணவனுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, உன் மனைவியை நீ நேசி அன்பு காட்டு என்று சொல்கிறது. மனைவிக்கு சொல்லும் பொழுது உன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து என்று சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாம் கர்த்தருக்குள் தான் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு மனம் இல்லை என்றால் அது சபையை பாதிக்கும். அந்த பாதிப்பு சபையிலே பெரிதாக பிரதிபலிக்கும். அது பிரச்சனையை கொண்டு வரும். ஆக ஒரு மனம் இருக்கும் என்றால் இங்கே மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அந்த ஒரு மனதை கடந்து வரும் பொழுது கபடில்லாத இருதயம். ஏற்கனவே வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒருமனப்பட்டவர்களாய்தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த ஒருமனம் எப்படி இருந்தது? ஒருமனமாக ஒத்த கருத்தில் வந்து விடுவாராம். ஆனால் அந்த இருதயத்துக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாதல்லவா? அதற்குத்தான் வார்த்தை பயன்படுத்துகிறது, மகிழ்ச்சியோடும் கபடி இல்லாத இருதயத்தோடும். கபடு, கள்ளம், கபடி இல்லாத ஒரு துளி கூட அங்க விஷம் இல்லை, ஒரு துளி கூட அங்கே வஞ்சனை இல்லை என்றுதான் அதன் பொருள். அந்த கபடற்ற இருதயம் வேண்டும் என்றுதான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நல் மனசாட்சி உடன்படிக்கையை போட்டுவிட்டு சபைக்குள்ளே நான் சண்டையிடுவேன் என்றால், நல் மனசாட்சி உடன்படிக்கையை போட்டுவிட்டு நான் குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள் சண்டையிடுவேன் என்றால் எப்படி அன்பு துளிர்க்கும்? எப்படி சபைக்குள்ளே அந்த ஒரு மனம் வந்து சேரும்? கர்த்தர் சொல்லுகிற விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு முறை ருசி பார்த்தும் பரம ஈவை பெற்றுக்கொண்ட பிறகும் நான் தேவனை மீண்டுமாய் சிலுவையில் அறைகிறேனா? அவரை அவமானப்படுத்துகிறேனா? ஆக ஒரு மனம் என்பது வீட்டிற்குள் மிக அவசியம். கணவன் மனைவிக்குள் மிக மிக அவசியம். அது சபையை நோக்கி பயணிக்கிறது என்பதாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சமாதானம் தான் சபைக்குள் கொண்டு வரும். அது இன்னும் அளவில்லாமல் பெருக ஆரம்பிக்கும். இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ளவை யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். ஆமென். இங்கே பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அங்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கூட கவனியுங்கள், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி அவர்கள் சத்தமிட்டு ஜெபிக்கிறார்கள். நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் தானே, இப்பொழுது நாங்கள் ஒரு மனமாய் உம்மிடத்திலே கேட்கிறோம்.
கர்த்தர் கேட்க வேண்டும் என்றால் ஒரு மனம் மிக முக்கியம். ஏனென்றால் கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒன்றை பேசியிருப்பார். பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர் ஜெபங்களுக்கு என் பிதா பதில் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் 2 பேர் ஒரு மனம் என்றால் நன்றாக கவனியுங்கள், அது கணவன் மனைவி என்கிற உறவை தாண்டி இவர் என்னவாக இருக்க முடியும்? அந்த அளவிற்கு அன்பு வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த அளவிற்கு அந்த ஐக்கியம், அந்த ஒருமனம் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஒருமனம் இருக்கும் என்றால் அது சபைக்கும் சரி, அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சபைக்குள்ளும் ஒருமனம் இருக்கும் என்றால் நீங்கள் என்ன கேட்டுக்கொள்வீர்களோ அதை என் பிதா தருவார் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுதானவா பிராமிஸ்? இதுதானே வாக்கு தத்தம்? ஆக ஒருமனம் வராமல் செய்வது சாத்தான் வேலையாக இருந்தால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தெம்பையும் திராணையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாக்கோப்பு புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அங்கே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எதிர்த்து நிற்க வேண்டியது பிசாசுக்கு, கீழ்ப்படிய வேண்டியது கர்த்தருக்கு. ஆக ஒருமனம் இருக்கும் என்றால் கீழ்ப்படிதல் தானாக வந்துவிடும். ஒருமனத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்களுக்கு கண்கள் பேச ஆரம்பியுங்கள். அருகில் அமர்ந்து அன்பை அள்ளி கொடுங்கள். கர்த்தர் அப்படித்தானே பேசினார். சீஷர்களை பார்த்து பேசுகிறார். பிள்ளைகளை இடத்திலே வரவிடுங்கள் என்கிறார். அவர்கள் மேல் அரவணைப்போடு பேசுகிறார் காரியங்களை. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை நேரடியாக அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியும். ஆக ஒருமனம் எங்கே மிக முக்கியம் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. காரணம், நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஆமென். ஆமேன். அற்புதங்கள் செய்தது அப்போஸ்தலர்கள், ஆனால் ஒருமனப்பட்டது ஜனங்கள். கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஐயா, எனக்கு ஒரு வரம் இருக்கிறது, எனக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது, எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் அதை செய்துவிட்டு நான் என்னை தனித்துவமாக காட்டிக்கொள்ளவில்லை. அங்கே வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக அற்புத அடையாளங்கள், ஆனால் எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது என்பதற்காக நான் தனித்துவமாக பிரிந்து போகவில்லை. நான் ஒருமனப்பட்டு இவை எல்லாம் என் கர்த்தருடைய செயல் என்று இருக்கும் பொழுது, என்னும் பொழுதுதான் ஒருமனம் வருகிறது. ஆனால் இன்று யோசிங்கள், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சபைகளிலே இவர் இந்த தீர்க்கதரிசி, இவர் பிசாசை ஓட்டுக வரம் பெற்றவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர், இவர் தீர்க்கதரிசி என்று பாகுபாடு நிறைந்ததாகத்தான் இருக்கிறதே தவிர, இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஐயா அற்புதங்களை செய்தது வேண்டுமானால் அப்போஸ்தலராக இருக்கலாம், ஆனால் ஒருமனப்பட்டது எல்லோரையும் சேர்த்துதான். அதனால் தானே பேதுரு சொல்லுகிறான், மூப்பர்களில் நானும் ஒரு மூப்பன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். யோவான் அதைத்தானே சொல்லுகிறான், உங்களில் உள்ள மூப்பருக்கு நான் ஒரு மூப்பன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். தாழ்மையிலும் தாழ்மை. அந்த ஒருமனம் வறுமையானால் தான் ஒரு பெரிய நபர் என்ற சிந்தனையே வராது. அதனால் தானே பவுல் ஒருபடி மேலே சொல்கிறான், எனக்கு லாபமாக இருந்த அத்தனை விஷயங்களுக்கும் நான் வைக்கிற பெயர் குப்பை என்று பெயர் வைக்கிறார். அதுவல்லவோ ஒருமனதின் அடையாளம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆமென். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஒன்று கவனியுங்கள். பிலிப்பு கண்டார்கள். நன்றாக கவனியுங்கள். பிலிப்பு செய்கிறது அதிசயம், அற்புதங்கள். அதை ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? முதலில் கேள்விப்படுகிறார்கள், பிறகு வந்து கண்களால் காண்கிறார்கள். அவனால் சொல்லப்பட்டவைகளை அடுத்து என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். இங்கே ஒரு விஷயம் நடக்கும் என்றால் இங்கே ஒரு மனதோடு அவற்றை கவனிக்கக்கூடிய சிந்தை நமக்கு வேண்டும். எனக்கு அது தேவையில்லை என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் வேண்டாம். நாம் ஒரு மனதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:26 வாசிக்கலாம். எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது, ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. ஆமென். ஏற்கனவே இந்த காரியத்தை நாம் பேசிவிட்டோம். ஆரம்பத்திலே இந்த நிகழ்வு தொடங்கும் நேரத்திலே எந்த பிரமாணத்தை பின்பற்றுவது என்பதை குறித்து நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே பேச ஆரம்பித்தோம். ஆக அந்த நுகத்தடியை மீண்டும் போடக்கூடாது என்று வரும் பொழுது இங்கே அதை குறித்து அவர்கள் பேசி எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்று ஒரு வரையறைக்குள்ளே வருகிறார்கள். அப்படி வந்த பொழுது
அங்கே தர்க்கம் உண்டானது என்பதை அதே அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்பீர்கள் என்றால் தெரியும். தர்க்கம் வந்தாலும் கூட அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள் என்பதை தான் 26ஆம் வசனத்தை வழிகாட்டுகிறது. எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது, ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. நாங்கள் ஏற்கனவே சபையாய் கூடிதான் சண்டையிட்டுக் கொண்டோம். இந்த காரியத்திலே எங்களுக்கு ஒருமனம் வராமல் இருந்தது. இந்த காரியத்தை குறித்து என்ன செய்வது என்பதை பேதுரு முதலில் பேச ஆரம்பிக்கிறான். பிறகு யாக்கோபு பேச ஆரம்பிக்கிறான். இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து எப்படியாம் அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. ஆக நீங்கள் கூடி வரும் பொழுது அது ஒருமனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது நலமாக இருக்கும். இங்கே ஒருமனம் இல்லை என்றால் 100% பிரச்சனை தான் உண்டாகுமே தவிர, அது நம் ஊர் வழக்கத்தின்படி சொல்லுவோம் என்றால், ஊர் ரெண்டுபட்டால் சிலருக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் இங்கே மற்றவர்களுக்கு கொண்டாட்டம் தரக்கூடிய நிகழ்வுக்குள் நாம் போய்விடக் கூடாது. கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை சரியாக பின்பற்றக்கூடிய ஒருமனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தோடு நாம் முடிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து. ஏனென்றால் அடுத்த வசனத்தை நாங்கள் சேர்க்கவில்லை. ஏனென்றால் அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்ற கடைசியில் அது தொடரும் என்கிற அளவில் தான் முடிந்திருக்கும். இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயத்திற்காக எடுத்துக்கொண்டதுதான் இந்த வசனம். எப்படி ஆரம்பிக்கிறது? இவ்வளோ விஷயங்களை நாம் பார்த்துவிட்டு பேதுரு மூலமாக கடைசியில் பேசுகிற விஷயம், நீங்கள் எல்லோரும் இப்பொழுது அங்கிருந்து பேசக்கூடிய வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஒருமனப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது வசனம் பேசிய பிறகு என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சுயாதீனம் உள்ளவன், மீண்டுமாக பாவ வாழ்க்கைக்குள் மாம்ச வாழ்க்கைக்குள் செல்ல மாட்டேன் என்கிற உறுதி இருக்கும் பொழுது இங்கே ஒருமனம் வர ஆரம்பிக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்கள், நீங்கள் இரக்கம் உள்ளவர்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்கள், மன உருக்கம் உள்ளவர்கள். மன உருக்கம் இருக்கும் பொழுது இப்பொழுது இணக்கம் வந்துவிட ஆரம்பிக்கிறது. இந்த இணக்கத்திற்காகத்தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு மனதிற்காகத்தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். நீங்கள் வர வேண்டும். ஏனென்றால் இயேசு மாம்சத்திலே உலாவிய பொழுது, தேவன் மாம்சத்தில் உலாவிய பொழுது சீஷர்கள் மத்தியிலே சண்டை வந்தது. தங்களுக்குள் யார் பெரியவன் என்கிற சண்டை வந்தது. ஆனால் அவரை மரித்து உயிர்த்தெழுந்து தன் ஆவியை கொடுத்த பொழுது பேதுரு பேச ஆரம்பிக்கிறான். மீதி இருக்கக்கூடிய நபர்கள் அமர்ந்து நின்று கொண்டு கேட்கிறார்கள். எங்கு போனது அந்த பெருமை? எங்கு போனது தலைமைத்துவம்? காணாமல் போய்விட்டது. ஆக ஆவி உங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அங்கே அமைதி, அங்கே கீழ்ப்படிதல், அங்கே முத்தாய்ப்பாக ஒரு மனம் கண்டிப்பாக வந்து சேரும். பிரியமானவர்களே, இதன் அடுத்த பகுதியை நாம் தொடரலாம். ஆனால் நாம் இன்ற நாளில் பார்த்த விஷயங்கள், நான் சுயாதீனம் உள்ள நபர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே நேரத்தில் அந்த சுயாதீனத்தை நான் துர்க்குணத்திற்கு பயன்படுத்துகிறேனா? அப்படி என்றால் அங்கே மீண்டுமாக நான் தேவனை சிலுவையில் அறையக்கூடிய நிலை வந்துவிடுமே. அதை விட்டு மனம் திரும்பி நான் ஒரு மனமாய் என் வீட்டிற்குள்ளும் என் சபைக்குள்ளும் நான் ஆவியின் கனியோடு சுயாதீன பிரமாணத்தினால் திருப்படைய போகிற நான் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யக்கூடிய நபராக என்னை மாற்றிக்கொள்வேன் என்ற சிந்தனையோடு ஒரு ஜெபத்தோடு இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயங்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். தலையை தாழ்த்தி நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் இயேசுவே, நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கருவையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். நன்றியோடு போற்றுகிறோம் அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியாயிருக்கிற எங்கள் கர்த்தரே, இந்த கூடுகையில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு இந்த நாளிலே காட்டிக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள், நாங்கள் அசுத்தத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் அதே நேரத்திலும் வேறெங்கும் மாம்ச உலகத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி கவனமாயிருக்க எங்களுக்கு எச்சரிப்பையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுயாதனத்தின்படி பேசி இந்த பூர்ண பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் துர்க்குணத்திற்கு போய்விடாதபடி, மீண்டும் உலக வாழ்க்கைக்குள்ளே சென்று விடாதபடி மிக கவனமாய் இருந்து உங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
இது ஆண்டவரே, அதற்கு ஒரு மனமாய் இருப்பதற்கு நாங்கள் வீட்டிலும் சபையிலும் ஒரே மனமாய் இருந்து உமது நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் அப்படியே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.